இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய இஹ்யா என்ற இஹ்யாஉ உலூமித்தீன் என்ற முக்கியமான கிதாப், இந்த கிதாபில் சொல்கிறாங்க என்னன்னா, திருமணம் முடிக்கும் பொழுது ஏழையான பெண்களை பார்த்து திருமணம் முடித்து கொள்வது தான் சிறந்தது. அதுக்குண்டு பணக்கார பெண்களை திருமணம் முடிக்க வானாண்டு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லலை. ஏன்னு சொன்னால், பணக்கார பெண்கள்லையும் சிறந்த குணமுள்ள நல்ல அஹ்லாக்குள்ள கணவனுக்கு வழிபடக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய செல்வ சீமாட்டி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சிருக்கிறாங்க. சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா யூத குலத்துடைய தலைவர் ஹுயை இப்னு அக்தபுடைய மகள் இந்த சஃபியா ரதியல்லாஹு அன்ஹாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்திருக்கிறாங்க. அதனால் பணக்கார பெண்களை திருமணம் முடிக்க வேண்டாம் வானான்னு இந்த இடத்துல சொல்ல வரல, முடிக்கலாம். ஆனால் நல்ல குணமுள்ள, அல்லாஹுடைய பயமுள்ள, தக்குவா உள்ள, பேணுதல் உள்ள பத்தினியான பெண்கள் இருந்தால் 100 அலா 100 முடிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தற்காலத்தில் பணக்கார பெண்களை தேடுறதுக்குரிய காரணம் என்ன? பணக்கார பெண்களை திருமணம் முடிக்கிறதுக்குரிய காரணம் ஒன்று, நோக்கம் பிழையாக இருக்குது. ஒன்றுன்னா, அந்த பெண்ணுடைய சொத்துக்கள் அப்படியே நான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற காரணம். இல்லாட்டி இவர் நினைக்கிறார் என்ன, வாழ்க்கையில் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம், பணக்கார பெண்ணை திருமணம் முடித்தா மாஷா அல்லாஹ் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்ற நீயத்திலையும் நிறைய பேர் திருமணம் முடிக்கிறான். ஆனால் நோக்கத்தை விளங்கி கொள்ளணும். நிக்காஹுடைய நோக்கம் என்ன, எதற்காக முடிக்கப்பட வேண்டும் என்பதை நன்றாக விளங்கி கொள்ளணும். அதனால் இப்படியாப்பட்ட சிக்கல்கள் சில இடங்களில் பணக்கார பெண்களை முடித்து கொடுப்பாங்க. என்னண்டா, அவங்களுடைய அந்த ஆதிக்கத்தை பயன்படுத்தி ஒரு ஆணை தன்னுடைய மகளுக்காக வேண்டி முடித்து கொடுப்பார்கள். ஆனால் என்ன நடக்குது, அந்த குடும்பத்துடைய கட்டுப்பாட்டு கீழே தான் இவர் இருக்க வரும். வீட்டோட மாப்பிள்ளைன்னெல்லாம் நாங்கள் சொல்கிறோமா இல்லையா? அப்போ இந்த நிலைமைக்கும் சில ஆண்கள் தள்ளப்படுறாங்க. எத்தனையோ இடங்கள், எத்தனையோ நாடுகளில் அந்த மாமனாருடைய மனைவியுடைய தந்தை அவருடைய காலடியில் இருந்துக்கிட்ட அடிமையாக எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கவனித்து இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இஹ்யாவில் குறிப்பிடுறாங்க. என்னண்டா, பணக்கார பெண்ணை ஆரம்பத்தில் சொல்கிறாங்கன்னா, ஏழை பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் ஏழை என்ற ஒரே காரணத்தால் அவர்கள் உதாசீனப்படுத்தப்படுறாங்க, உதறி தள்ளப்படுகிறார்கள், ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. இந்த நிலைமை சமூகத்திலிருந்து இல்லாமலாக வேண்டும். கண்ணியமானவர்களே, ஏன் ஏழை பெண்ணிடத்தில் அஹ்லாக் இருக்கிறது, கணவனை மதிக்கக்கூடிய தன்மை அவர்களிடத்திலும் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட தன்மைகளை எல்லா பெண்களிடத்திலும் வைத்திருக்கிறான். அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி. ஆனால் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யாவுல என்ன குறிப்பிடுறாங்கன்னு சொன்னால், நிக்காஹ்னு வரப்போக்குள்ள ஏழை பெண்ணை திருமணம் செய்து கொள்வது சிறந்தது. ஆனால் பணக்கார பெண் சொன்னால் இந்த இடத்துல எல்லா பெண்களும் வரமாட்டாங்க. அகங்காரம் பிடித்தவர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, சிலர் அந்த வீட்டில் அப்படியே ஒன்றுக்கு இல்லாமல் வேலையாட்களை போல கருதப்படுறாங்க, கவனிக்கப்படுறாங்க. இப்படியாப்பட்ட பெண்களுடைய விஷயத்தில் இமாம் கஸ்ஸாலி சொன்னாங்க, பணக்கார பெண்களை திருமணம் முடித்து கொண்டால் அந்த முடிக்கக்கூடிய ஆண்கள் 5 விதமான ஆபத்துகளில் மாட்டிக்கொள்கிறார். 5 விதமான சிக்கல் அவர் மாட்டிக்கிறார். முதலாவது என்ன, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, பணக்கார பெண் அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் மாப்பிள்ளை தேடுவாங்க. அப்போ அந்த பெண் நல்லா ரிச்சாக வசதியாக இருந்தால் இந்த கணவன் அந்த பெண்ணுக்கு 1000 ரூபா மகர் கொடுத்தா போதுமா? 20,000 ரூபா, 30,000 ரூபா, 50,000 ரூபா இல்லை, மகருடைய தொகை அதிகமாக கொடுக்க நேரிடும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. 100க்கு 100 சரியான விஷயம்தான். ஏன், இவர் என்ன இருந்தாலும் இல்லை, உங்கள்கிட்ட நான் ஒன்றே நான் எதிர்பார்க்கல,
அப்படின்னு அந்த பெண்ணுடைய வீட்டில் சொன்னாலும் இந்த முடிக்கக்கூடிய கணவன் மாப்பிள்ளையோட மனசில் ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும். என்ன இருந்தாலும் அவங்க பெரிய ஆக்கள், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இருக்கணும்னு சொல்லி இவர் தன்னையே கஷ்டப்படுத்தி கொள்வார். கடைசியில் கடன் எடுத்து ஒரு பெரிய அமௌண்ட்டை மகராக கொடுப்பார். இதுதான் முதலாவது சிக்கல். இரண்டாவது சொல்கிறாங்க, இப்போ திருமணம் முடிஞ்சு கணவன்ட வீட்டுக்கு வரணும்னு சொன்னால் அதுலேயும் தாமதம் ஏற்படும். ஏன்? அந்த தந்தை அந்த மகளை நல்லா வளர்த்துருப்பார், போகிற இடத்துல கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக வேண்டி எல்லா சாமான்கள், இந்த பெண்ணுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவர் கொடுத்து அனுப்புவார். அதுக்காக வேண்டி டிலே ஆகும். இப்படி ஒரு சிக்கல் ஏற்படும். அப்போ கணவன்ட வீட்டுக்கு மகளை அனுப்பி வைப்பதில் தாமதமும் சிக்கலும் ஏற்படும். ஏன்? சீதன பொருட்கள் வாரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சீதனம் என்பது இஸ்லாத்தில் ஹராம். கண்ணியமானவர்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் தான் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும், பெண்களிடத்திலிருந்து நாம் எடுப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. பெண்களுக்கு நாம் தாராளமாக கொடுக்கும்படி குர்ஆன் கூறுகிறது. அதுதான் மஹர். அதற்கு பகரமாக அவர்களுடைய எல்லா வஸ்துக்களையும் புடுங்கிக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை, இதை ஹராமாக்குகிறது. இந்த விஷயத்தை கவனம் செலுத்தணும். அப்ப இரண்டாவது காரணம் இதுதான். மூணாவது இமாம் கஸாலி கூறுறாங்க, இப்போ அவ நல்ல வசதியாக இருந்தால் வீட்டில் செல்லமாகத்தான் வளர்ந்துருப்பாள். இப்போ அவளிடத்தில் சில ஹிதுமத்துகள், பணிவிடைகள், வேலைகளை வாங்குவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவசரமாக கணவன் வீட்டுக்கு வருவார், எனக்கு ஒரு டீ தான்னு சொன்னால் அவள் டீ போட்டிருக்க மாட்டாள். அவள் அதை கணக்கெடுக்காமல் இருப்பாள். கஷ்டத்தோடு வருவார், தலைவலியாக இருக்கும். கணவன் சொல்கிறார், தலைவலிக்குது, தலையை கொஞ்சம் பிடிச்சிடுங்கன்னு சொன்னால், நான் பிடிச்சி விட்றதா, நான் யார் அப்படின்ற ஒரு அங்கே ப்ரெஸ்டீஜ் பிரச்சனை ஒன்று ஏற்படும். வேலை வாங்குவது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏழை பெண்களை திருமணம் முடிக்கும் பொழுது நாம் சொல்ல தேவையில்ல, சொல்றதுக்கு முன்னாலே அவர்கள் கொண்டு தருவார்கள். பணக்கார பெண்களிலும் இப்படியாப்பட்ட குணமுள்ள சாலிஹான பெண்கள் இருக்கிறார்கள். நான் இது ஆபத்தான சில விடயங்களை தான் கூறுகிறேன். அடுத்து நாலாவது இமாம் கஸாலி சொல்றாங்க, செலவுக்கு அதிகமாக கேட்பா. பாக்கெட் மணிண்டுவோமே, இப்படிதான் அது வாங்கணும் இது வாங்கணும், இஸ்ராஃப், வீண் விரயம். ஏன் வளர்ந்தது அப்படி என்னமன்னு வரும். ஏன் வாப்பா டெய்லியா வீட்டுக்கு வரக்குள்ள நல்ல நல்ல சாமான்கள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறப்போக்குள்ள இவர் ஒரே ஒரு ஆப்பிளோ இல்லாட்டி ஒரேஞ்சோ வாங்கிட்டு வந்தா அந்த நேரத்தில் அவள் என்ன நினைப்பா, என்னோட வாப்பா எப்படி எல்லாம் செஞ்சாரு, ஆனால் இவர் என்ன இப்படி வாங்கிட்டு வாரார்ன்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். இப்படியாப்பட்ட மனைவிமார்களை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அதனால் என்ன, தேவைக்கு அதிகமாக, ஏண்டா வாப்பா பாக்கெட் மணிக்கு 10,000 ரூபா, 15,000 ரூபா, 5,000 ரூபா இப்படியெல்லாம் கொடுத்துருப்பார். அப்போ இவர் 100 ரூபா 200 ரூபா கொடுக்க போக்கில் அவளுக்கு அது தாங்கி கொள்ள இல்லாமல் ஆகும். இது நாலாவது பிரச்சனை. அஞ்சாவது பிரச்சனை முத்தி தலாக் சொல்ல நேரிட்டாலும் அவளோட சொத்து இவர கண் முன்னால் வரும். சொத்துக்காக சரி வாழ்வோம்னு சொல்லி அந்த பெண்ணை தலாக் சொல்லாமல் அப்படியே இருப்பார், அடிமையாக இருப்பார். இதுதான் ஐந்தாவது காரணம் இமாம் கஸாலி சொல்றான். ஆக அப்ப என்னது, அடிமையாக வேலைக்காரராக அந்த வீட்டில் அப்படியே இருப்பார். இப்படியாப்பட்ட நிலைமை அந்த கணவனுக்கு ஏற்படும். தலாக் சொல்ல பிரச்சனை தாங்கியலா, இந்த பெண்ணோட வாழ இயலாதுன்னு ஒரு முடிவுக்கு வரப்போனாலும் இவரை கண்முன்னுக்கு வாரது என்னது, அந்த பெண்ணுடைய சொத்து தான். அந்த சொத்துக்களை சரி நாங்கள் அனுபவிச்சுக்கிருப்போம்னு சொல்லி வாழுவார்கள். இந்த கடைசி விஷயம் இருக்குது. இன்று அதிகமானவர்கள் மனைவிக்கு தெரியாமல் எத்தனையோ கெட்ட தொடர்புகள், ஹராமான தொடர்புகளில் இன்னொரு பெண்ணுடன் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதற்கு காரணம் இதுதான். அவள்கிட்ட சொத்து இருக்குது, நிம்மதி இல்லை, நிம்மதியை வேற எங்கேயாவது நாம் தேடிக்கொள்வோம் என்று ஹராமான முறையில் எத்தனையோ பேர் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ் இப்படியாப்பட்ட தன்மைகளை விட்டு நம் அனைவரையும் பாதுகாக்கணும்.